गाइस நான் தான் உங்கள் எளிய சமையலான்னு சொல்கிறேன். பல வருஷம் கழிச்சு வீடியோவில் பார்க்கணும்னு நினைக்கேன். சரி பார்ப்போம், வாங்க வாங்க. இன்றைக்கி நம்ம இந்தியன் பைக்ஸ் தான் விளாட போகிறோங்கோ இந்தியன் பைக்ஸு. அதில் நான் என்னெல்லாம் தரப்போகிறேன்னா, கிளாக் டவர் எப்படி வைக்கிறதுன்னா சொல்லித்தரப்போகிறேன். வாங்க. நம்ம சவுண்டை கம்மி பண்ணி ஒரு மாதிரி இருக்கும், நமக்கு பிடிக்காது. அதுதான் பாரு. இப்போ நான் ஒரு லிங்க் தருவேன், அதை நான் ஒரு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் வச்சுருக்கேன். அதை நீங்கள் போய்ட்டு ஃபோன் காலில் இல்லை பேஸ்ட்டு போட்டுங்க. பேஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஃபைல் லோட் ஆகும். லோட் ஆன பிறகு நீங்கள் அப்படியே வெளியே போய்ட்டு வாங்க, நான் காட்டுறேன் பாருங்க. இப்போ மினிமைஸ் பெயிண்ட் வந்தீங்கன்னா போங்க, நான் சொல்கிற இடத்துல தான் இருக்கணும் கரெக்டாக. இதே வந்தீங்கன்னா மறுபடியும் இன்னொரு ஆடு வரும். நான் வேலை முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, வந்தாச்சு. அது எங்கே இருக்குன்னா நான் ஜம்பம் போடு. நம்ம டெஸ்ட் ஒரு பைக்கை வச்சிடலாம். ஓகே, டக்ஸ்டன்னர் பைக்கை வர வச்சாச்சு. நம்ம பறக்க வேண்டியதான். ஸ்ட்ரெயிட்டாக இங்கே போய்ட்டு இப்படி ஒரு லெஃப்டாக ரைட்டாக நமக்கு தெரியாது, சும்மா போக வேண்டியதான். அப்படியே போங்க. கண்ணுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அப்படியே சுற்றி வளைச்சி காட்டணுமில்ல, அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போயும் உங்களுக்கு தெரியும், நல்லா கிளியராகவே தெரியும். இப்போ இதிலேருந்து ஒரு ஜம்ப்பாக போட்டிங்கன்னா கிளாக் டவர் வந்துடலாம். ஐயோ இடிச்சிருவோம் எப்பாடி. அப்பா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சரிங்க, நான் காட்டலாம்னு நினச்சேன், பார்த்தா அதுலேருந்து குளிச்சு இறந்து போயிட்டேன். அதான் மறுபடியும் வரேன். அதே இது இன்னும் லோடில் தான் இருக்குண்ணா, உங்களுக்கு காமிச்சாச்சுல. அப்போ அதை சுற்றி தான் காட்டணும். நல்ல ஒர்க்காகும், 100% ஒர்க்கு. லிங்க்கு போய் ட்ரை பண்ணுங்கள். நம்மளாம் அந்த ரோட்டு வழியாக போகிறதுக்கு பழக்கமே கிடையாது. அப்படியே ஒரு என்ட்ரியை கொடுத்து ஸ்வாயின்னு பறந்துட வேண்டிதான். ஓய் சோள முடிச்சு. இந்த ஹெல்த்து சீட் போட போட்டுருவோமா? ஓகே, நீங்கள் எப்படி ஜம்ப்பு படிக்கட்டு என்ன இவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க. கிளாக் டவரில் அப்படி தான் இருக்கும். அருமையாக பண்ணி வச்சுருக்காங்க. நைஸு. எங்கே இருந்தாலும் எகிரி குச்சிட்றாங்க. இவன் பெரிய கை தான் போல. சரி, மேலே எகிரி கொடுறா. குச்சிட்டான். ஜோப்போ சரி, ஜம்முன்னு கொடுத்துருக்காங்க எல்லாம். இந்த பச்சை வீடு க்ளீனா. என்னங்க, நீங்கள் ஃப்ரீ ஃபயர்லான்றது தான் தெரியும், அப்படியே அச்சத்தில் கொடுத்து வச்சுருக்காங்க. வெறியாக இருக்குது. நீங்களாம் இதை சுற்றி பார்த்து, ஆனால் இதில் ஜம்ப் அடிக்க முடியாது. நம்மளால் எவ்வளோ பெரிய எகிரி குதிப்பாரு. அண்ணா மாட்டிக்கிட்டு போச்சுரா. மாட்டிக்கிட்டான்டா. சரி, ஃபஸ்ட்லேருந்து வருவோம். ஓகே காய்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. நான் ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறேன். இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு பாய்.